இந்த வீடியோவில் டல்ஹவுசி பிரபு பற்றி பார்க்கலாம். இவர் இருந்த பீரியடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1848லேருந்து 1855 வரைக்கும் இருந்திருப்பார். இவரோட பீரியடில் நடந்த மாற்றங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயம் வாரிசு இழப்பு கொள்கை. இது 1848 கொண்டு வந்திருப்பார். வாரிசு இழப்பு கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சுதேசி அரசர் ஆண் வாரிசு கொடுக்க இயலாமல் அவர் இறக்கும் பட்சத்தில் அந்த சுதேசி அரசானது பிரிட்டிஷ்க்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லுது. இந்த வாரிசு இழப்பு கொள்கையை யூஸ் பண்ணி டல்ஹவுசி நிறைய சுதேசி அரசுகளை பிரிட்டிஷ் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜான்சி, சாதரா அந்த மாதிரி இடங்களை சொல்லலாம். அடுத்ததாக போர்கள் மூலம் சுதேசி நாடுகளை இணைத்தல். போர்கள் மூலம் சுதேசி நாடுகளை இணைத்தலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக 1849 பஞ்சாபை கைப்பற்றியிருப்பார் சீக்கியர்களிடமிருந்து, அதை சொல்லலாம். அடுத்ததாக நல்லாட்சியற்ற நாடுகள் என கூறி சுதேசி நாடுகளை இணைத்தல். இதுக்கு எக்ஸாம்பிளாக 1856 அயோத்தியோட நவாப்பா யாரு